அனைவருக்கும் மரணிமானத்தின் இனிய மாலை வணக்கங்கள். மானுடகுலம் கூர்ப்படைந்து வளர்ச்சியடைந்த காலத்திலிருந்து இயற்கையை பாதுகாத்து, சமூகத்தை பாதுகாத்து, நாடுகளை பாதுகாத்து, தேசங்களை பாதுகாத்து, மக்களை பாதுகாத்து, இவ்வாறான பல்வேறு துறை சார்ந்து, பல்வேறு நோக்கங்கள் சார்ந்து பலர் தங்களுடைய பொருளை, வாழ்க்கையை, உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவ்வாறு மானுட குல விடுதலைக்காய் மரணித்து அனைத்துலக போராளிகள் நினைவாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று மாவட்ட நன்றி. உறவுகள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் மரணிமான பதிப்புகள் சார்பாக மகிழ்ச்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த ஞாயிறு மாலை பொழுதை இன்பமாக்குவோம். முதலில் வளமைக்கு மாறாக ஒரு விஷயத்தை நான் முதலே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு கதை புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்களினுடைய வெளியீட்டுகளிலே பேசுவதற்கு மறு நிர்மாணத்திலே சுவையாகவும் நகைச்சுவையாகவும் எள்ளலுடனும் பேசக்கூடியவர் நண்பர் புதியவன் தான். ஆனால் அவர் இன்று அந்த கடமையை இந்த பக்கம் தந்திருப்பதால் முடிந்த அளவு நான் அதை சிறப்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒலிச்சேவையும் உணவில் ஒரு பகுதியும் பொறுப்பெடுக்கும் நண்பர் பொபி, நண்பரும் தோழருமாகிய சீலன் அவரும் கூட்டுணர்வை வெளிப்படுத்த உணவு தயாரித்திருக்கிறார். தானாகவே முன்வந்து இந்த பேனரை தயாரித்து அதனோடு கூட ஒரு அழைப்பிதழையும் வடிவமைத்து ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொள்ளும் நண்பர் கிருஷ்ணராஜா, தானாகவே மனமுவந்து முன்வந்து தனது புதினம் பத்திரிகையில் பதிவிட்டு பகிர்ந்து கொள்ளும் ராஜகோபால் அண்ணர், அவர் இங்கே இல்லை. உணவு தயாரிப்பு, நிதி மற்றும் அனைத்து ஒழுங்குகளிலும் பங்கு பெறும் மறுநிர்மாணத்தில் அங்கத்தவர்கள், அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும், அதோடு இந்நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்கும் பூங்கோதை ஸ்ரீரஞ்சன், புத்தகத்தின் விமர்சகர்கள் வேலு, மாதவி, சிவலீலன் இன்னமும் வருகை தரவில்லை. நித்யானந்தன், நூலை வெளியெடுத்தரும் நிர்மலா விஜயகுமார், அவரும் இன்னும் இங்கே வந்திருக்கிறார். அனைவருக்கும் மறுநிர்மாணத்தின் மட்டற்ற நன்றிகள். இவை வருகினமோ அவை வருகினமோ என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. எங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் 5 பேர்களே ஆயினும் அதுதான் நமது அவை. அந்த அவையல்ல, இது பேரவை. அதனால் ஒரு பொதுவாகவே ஒரு வழக்கம் இருக்கிறது, நேரத்துக்கு தமிழர்கள் எதையும் தொடங்க மாட்டார்கள். அந்த மரபை உடைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு தான் இருக்கிறது. குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை, அதனை நாங்கள் உடைத்து காட்ட வேண்டும். அதனால் தான் இதனை முடிந்த வரைக்கும் நேரத்தோடு ஆரம்பிக்க முற்பட்டோம். இருந்தும் ஒரு 5-6 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டன. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் மறுநிர்மாணம் பதிப்பகத்தின் நோக்கங்கள், அதன் கோட்பாடுகள் பற்றி ஒரு சிறிய சுருக்கம்தான். ஒன்று, நமது முதலாவது புத்தகத்திலே முன்னிலையிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பொருள் ஆதாரமின்மை.
அடக்குமுறை, நோய், மூப்பெய்தல், வயது போன்ற பல்வேறு காரணங்களால் பல கிடைத்தற்கரிய ஆய்வினர்களின் ஆய்வுகளை வெளிக்கொணர முடியாமல் இருக்கும் பட்சத்தில் எம்மால் முடிந்த அளவில் அவர்களுடைய நூல்களை ஆய்வுகளை வெளியிலே கொண்டு வருவது என்பதுதான் நமது பிரதான நோக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நமது செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம். இரண்டாவது, பிற நட்பு பதிப்பகங்கள் எம்மை போலவே இந்த மாதிரியான கடமைகளில் ஈடுபடுகின்ற பிற நட்பு பதிப்பகங்களின் அவர்களுக்கு ஊடாக வெளிவந்த நூல்களை விமர்சனங்களுக்கு உட்படுத்துதல், அதற்கான கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்தல், இந்த மாதிரியான விவகாரங்கள் அது எவ்வகையான நூல்களாக இருந்தாலும் சரி, அரசியல் சார் நூல்களோ அன்றை மறைபொருள் இலக்கியங்களோ அந்த உள்ளடக்கங்கள் எப்படி இருந்தாலும் அவை யாவும் எங்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு வளர் திசை என்று சொல்வார்கள். வளர் தடையாக இருக்கக்கூடாது, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கின்ற நூல்களை நாங்கள் எக்காரணம் கொண்டும் நாங்கள் வெளியிட்டு வைப்பதில்லை. நிச்சயமாக அவற்றுக்கு ஒரு பாத்திரம், சமூகத்தை முன்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கும் என்றால் அந்த மாதிரியான நூல்களை நாங்கள் வெளியிடுவதில் உதவி செய்வோம் என்பது. அடுத்தது, ஒரு பொதுவாகவே எமது சமூக பெயர்கள், மறுநிர்மாணம் பதிப்பகத்தின் சமூக பெயர்கள் சம்பந்தமாக கூறுவதென்றால் ஆங்கிலத்தில் டெமோக்ராட்டிக் கன்ஃபெடரலிசம் என்று கூறப்படும் ஜனநாயக கூட்டாட்சி தத்துவத்தை தான் நாம் அனைத்துலக அரசுள்ள தேசங்கள், அரசற்ற தேசங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு பொருத்தமான கோட்பாடு என்று கருதுகிறோம். இக்கோட்பாட்டை ஊக்குவிக்கும் படைப்புகள் சம உடைமை, பொது உடைமை என்று பல பெயர்கள் கொண்ட சமூக உடைமைவாதம், அதாவது சோசியலிசம், இக்கோட்பாட்டை உணர்த்திருக்கும் படைப்புகள் மதவெறி, கடவெறி, குலவெறிகளை நிராகரித்து அவற்றை மையமாக கொண்டிருக்கும் சமூக பண்பாட்டு கட்டுமானங்களை தகர்த்தெறிய கோரும் இலக்கிய அரசியல் ஆக்கங்கள், ஆணகங்காரம், சிறார்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் நிராகரித்தல் போன்ற உளுத்து போன பண்பாடுகளை தூக்கி எறிய கோரும் நூல்கள், இவற்றையே மறுநிர்மாணம் மனம் கொள்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கிறது, the message and not the messenger that matters என்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் ஒரு நூலை வெளிக்கொணரும் போது அல்லது நூலை ஊக்குவிக்கும் போது அந்த நூலுடைய உள்ளடக்கத்துக்குத்தான் பிரதானமான பாத்திரத்தை அளிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் அதன் படைப்பாளிகளை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவனமும் அல்ல என்பதல்ல. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சார்கள், அவருக்கு அந்த படைத்தவரை பற்றி தெரியாது. புத்தகத்தில் இருக்கிற விஷயம்தான் அவருக்கு விஷயமாகுது. ஆனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மறுநிர்மாணத்தை மறுநிர்மாணம் ஆக்கங்களை போற்றும் பாதுகாக்கும். ஆனால் எழுத்தாளர்களை ஏற்றி போற்றுதல், இகழ்த்து தூற்றுதல், இந்த 2 பண்பாட்டையும் மறுநிர்மாணம் செய்யாது. அதேவேளை அறம் புரழ்ந்த எழுத்தாளர்களையும் அவர்களது படைப்புகளையும் மறுநிர்மாணம் ஊக்குவிக்காது. இப்பொழுது நூல் தொடர்பாக வருகிறேன். 7 கடல் கன்னிகள். நூலாசிரியர் தமயந்தி, அவரது புனப்பெயர் விமல், அவரது இயற்பெயர். நீண்ட கால சமூக இலக்கிய செயற்பாட்டாளர், கதை எழுத்தாளர், கவிஞர், புகைப்பட கலைஞர், குறும்பட இயக்குனர், சிறுவர் பாடலாசிரியர், முற்போக்கு பாடலாசிரியர், நாட்டுக்கூத்து விமர்சகர் என பல்வேறு முகங்கள் இவருக்கு உண்டு. அவரும் அவரது வாழ்க்கை பங்காளி பாரதியும் கிளர்ச்சி இலக்கிய உலகில் நன்கு அறியப்படும் ஒரு கவிஞர். இருவருமாய் இணைந்து உயிர்மை என்னும் ஒரு பதிப்பகத்தின் இயக்குநர்களாக இதுவரை 16 நூல்களை படைத்தும் பதிப்பித்தும் உள்ளார்கள். கதைகள், கவிதைகள், தொகுப்புகள், கூத்துக்கள், நாடக பிரதிகள் என்று அவற்றின் வகைகள் விரிவடைகின்றன. சமகால பகுதியில் கனடாவில் அவரது நூல் வெளியீடுக்காக சென்றிருக்கிறார். அதனால் இங்கு வர முடியவில்லை. மறு நிர்மாணத்துக்கும் உங்களுக்கும் உயிர்மை பதிப்பகம் சார்பில் அவர்கள் நன்றிகளை கூற கோரியுள்ளார்கள்.
ஆண்களுக்கான மனசில கூடம் மேலே மேல்மாடியிலும் பெண்களுக்கான இதே தளத்தில் முன்னால் அமைந்திருக்கின்றன. ஏதாவது ஒரு அவசர சூழலில் எக்ஸிட் என்ற அடையாளத்தை பின்பற்றி இந்த பக்கம் கார்பா அல்லது இதுக்களால் முன்னால் அந்த ரோட்டின் மற்ற பக்கத்துக்கு வரலாம். பிரதான வீதி. தயவு செய்து இங்கே ஒரு உடைமைகளோட இல்லை தான் இருந்தாலும் அது ஒரு சம்பிரதாயமாக உடைமைகளை விட்டு விட்டு செல்லுங்கள். அதற்காக குழந்தைகளை விட்டுட்டு ஓடியில் ஆரம்பிக்கும். மற்றும் அமைதியாக அவசரப்படாமல் ஒன்றா நல்லது. உண்மையிலேயே ஆரோக்கியமான தூக்கம் உடலுக்கு அவசியமானது. அதற்காக தயவு செய்து இந்த நூல் விமர்சன நேரத்தில் யாரும் தூங்கி விடாதீர்கள். அது ஆரோக்கியமானது தானே செய்கிறோம் என்று சொல்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து மேடையில் இருப்பவர்கள் பேசும் போது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது தயவு செய்து கைதட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரித்து உற்சாகப்படுத்துங்கள். ஒரு சின்ன ஒரு பகுதியோட சொல்லலாம் நினைக்கிறேன். எனக்கு உண்மையா பகுதி வேற அது தன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல வந்து இந்தியாவுக்கு போயிருக்கிறேன். அது தூக்கம் சம்பந்தமானது தான். அதனால தான் இந்த பகுதியை திருட்டு போகலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு போயிருந்தான். அவருடைய நண்பர் ஒருவர் நீண்ட காலத்துக்கு 25 வருடங்களுக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். நானும் 25 வருடத்துக்கு சந்தித்தோம்ன்றது தெரியாது. நான் அந்த வீட்டை போகிற வரைக்கும் அவர் இப்போதான் கார் பழகி லைசன்ஸ் கார் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவற்றை காரில் ஏறி இருந்தால் எனக்கு கிட்டத்தட்ட ஜீவ மரண போராட்டம் போகிற வரை கொண்டு வந்து அவர் இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து பார்த்தால் வெளியில் காரை விடுவார். அங்கே உள்ளுக்கு இருக்கிறவங்க வந்தால் காரை எடுத்து விட்டு போகணும். ஒரு முற்போக்கொண்டெல்லாம் கதைக்கிறார். ஆனால் பார்த்தால் அவர் தான் வந்து இந்த காரை எடுத்து வரணும். அதே பழக்கம் இருக்குது என்று பிறகு பார்த்தா அதுக்குள்ளாலே கார் கொண்டு போக மாட்டார் உள்ளுக்குள்ள. அதே மாதிரி காலையிலே அவர் காரை வழிநடத்தும். ஒரு நாள் நான் பார்த்தேன் 2 தரம் நான் அவதானிச்சினான். ஆற்று என்று தெரியாத ஆற்று காரெல்லாம் அடிச்சு கொண்டு தான் போகிறவர் சைட்டாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு டீசலுக்கு வந்துட்டு சொன்னேன். சரி நான் காரை ஒன்று நடிச்சுட்டு போட்டு நான் தான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் கோயம்புத்தூர் இருந்த வரைக்கும் நான் தான் கார் ஓடுவேன். ஆனால் ஒரு நாள் அவர் கார் ஓடிக்கொண்டு கேட்டு நான் ஒரு ஜோக் சொன்னேன். நெருப்பு சொன்னால் நாக்கு வெந்து போகாது. நான் ஒரு ஜோக் சொன்னேன். ஒரு 2 பேர் சந்திச்சு போட்டினா அப்போ ஒரு ஆள் மற்ற ஆள் சொல்கிறார், எங்களோட தாத்தாவுக்கு நல்ல சாவு. அப்படியா? ஆமாம், அவருக்கு தூக்கத்திலேயே நல்ல சாவு. தூக்கத்தில் சாவு பார்க்கறதா நல்ல சாவு தான். பஞ்சாயத்து பிறகு சொல்கிறேன். ஆனால் அவர்கிட்ட காரில் போனார்கள் தான் நிலைமை அடித்து செத்தாங்க. அவர் காரோட நித்திரை அதாலே அவர் செத்து போனார். அவருக்கு தூக்கத்திலே தெரியாததாக அவர்கிட்ட காரில் போனாங்களுக்கு தான் அவருக்கு தெரியும் தான் ஆக்சிடென்ட் பண்ண போகிறது கார் அவன் நித்திரை. அதே மாதிரி தயவு செய்து நித்திரையை விட்டு நூல் விமர்சன தருணம் வந்துவிட்டது. அழைத்தவுடன் அழைப்பை தயங்காது உற்சாகத்துடன் ஏற்றி இந்நிகழ்வு தலைவராக இருப்பவர் ஒரு படைப்பாளி தான். தமிழில் புலம்பெயர் வாழ் தமிழருக்காய் ஐரோப்பிய நாடுகளில் உங்கள் ஆரோக்கியம், ஐரோப்பிய நாடுகளில் உங்கள் ஆரோக்கியம் என்னும் நூலை படைத்திட்ட சுகாதாரம் மற்றும் சமூக விஞ்ஞான பட்டதாரியுமான அதோடு மிச்சர் லோன்சம் பிரைமரி ஸ்கூலில் தற்போது ஆசிரியராய் பணிபுரிந்தும் வருகிறார். இவர் லண்டனில் இருந்து வெளிவந்த ஈழபூமி பத்திரிகையில் பல சிறுகதைகளை படைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கலா என்று அழைக்கப்படும் பூங்கோதை ஸ்ரீரஞ்சன் அவர்களிடம் இந்த ஒலிவாங்கியை கையளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.